வணக்கம். பேராசிரியர் ராமசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். புதுவை நாடகப் பள்ளியில் ஆரம்பித்த அவருடைய பயணம் வார்சா தொட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவராக உயர்ந்து நின்றது. சமகால பேராசிரியர்களில், அறிஞர்களில் சமகால இலக்கியம், அரசியல், சமூகம், சினிமா இவற்றை குறித்து தொடர்ந்து எழுதியும் உரையாடியும் வருபவர் ஐயா ராமசாமி அவர்கள் இன்று நம்முடன் ரஞ்சித் திரைப்படங்கள் குறித்தும் பாரதி ராஜாவின் திரைப்படங்கள் குறித்தும் அவற்றின் உள்ளே இருக்கக்கூடிய வசனம், அழகியல், படமாக்கம் போன்ற பல்வேறு நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்தில் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 2 இயக்குனர்கள் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் நினச்சோம். ரஞ்சித், பாரதி ராஜா. இந்த இவர்களுடைய படங்கள் மீதான உங்களுடைய பார்வையை எங்களுடைய. எனக்கு இந்த 2 இயக்குநர்களுமே விருப்பமான இயக்குநர்கள். இதில் நம்ம முதல்ல வருஷப்படி பேசணும்னா பாரதி ராஜாவை தான். இல்லை, உங்கள் விருப்பப்படியே நம்ம பேசலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு பேச வேண்டிய இயக்குனர் அப்படிங்கிறது ரஞ்சித். சரி, அதில் அவரை முதல்ல பேசுவோம். அதுக்கு பிறகு பாரதி ராஜாட்ட போவோம். இவங்களுக்கு ஒரு பொதுவான அடையாளம் அப்படின்னாக்க ரஞ்சித் சென்னை, ஆனால் சென்னையோட இயக்குனர் கிடையாது. சென்னையாக நாம் நினைக்கிற அந்த பெருநகரம் ஒரு பிரித்தோம்னாக்க அது தென் சென்னை தான். சென்னைன்னு பேசினாலே அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல எல்லாம் சென்னைன்னா தென் சென்னையாக தான் இருக்கும், இல்லைன்னா நடுத்தர வர்க்கமாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து விலகி சென்னையினுடைய புறநகர் தான் ரஞ்சித்தோட ஒரு அடையாளம். பெரும்பாலான படங்கள்ல அதுதான் இருக்குது. அவருடைய முதல் படம் அட்டைக்கத்தியில் ஒரு ஒரு சென்னை நகரத்துக்கு வரக்கூடிய படிச்சுட்டு போகிற ஒரு கல்லூரி மாணவ மாணவிகள், அதுக்குள்ளே அல்லது அதுக்கு பிறகு ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள், அதுக்குள்ளே ஒரு சின்ன காதல் அல்லது ஒரு ரசனைத்தன்மை, அதை ஏற்க தயங்குற ஆண் மனோபாவம், ஒரு பெண்ணினுடைய கவனிப்பை விரும்புகிற ஒரு மனமும் அதே நேரத்தில் தயங்குற ஒரு மனமும். முன்னே நம்முடைய சினிமாக்களில் வந்தாக்க பார்த்தா காதலிச்சுருவாங்க. ஆனால் அவருடைய அந்த முதல் படத்தில் ரொம்ப முக்கியமே ஏன்னா அட்டைக்கத்தின்னு தான் இருந்தார். அந்த கத்தி ஒரு வெட்டாது. அதுக்குள்ளே ஒரு காதலிக்கிற தீவிரம் கிடையாது. காதலித்து எல்லாத்தையும் முடிச்சிடணுங்கிற அந்த தீவிரம் கிடையாது. அது இப்படியும் அப்படியுமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதைத்தான் அந்த படம் ஆக்கியிருப்பார். ரொம்ப அற்புதமான அப்படி ஒரு படம் அதுக்கு முன்னாடி காதலை பேசின ஒரு படம் இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல்ங்கிறதே ஒரு வழி போக்காக இருந்த காலத்தில் மாறி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல், அதை ஏற்பதில் என்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம கிட்ட எல்லாம் காதலிச்சாக்கா ஏற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லது காதலுக்கு வெளியே இருக்கிற சிக்கலை பேசியிருக்காங்களே தவிர காதலுக்கு உள்ள ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு இளைஞன் யுவதிக்கும் ஒரு யுவனுக்குமான மனநிலைக்குள்ளே இருக்குல்ல, அதை பேசுகிறார். அது ரொம்ப நுட்பமாக பேசுகிறாரு. அது குறிப்பாக ஆணுக்கு இருக்குது. இது நேராக அதுக்கு முந்தின விஷயங்களில் இந்த தயக்கம் முந்தின படங்களில் பெண்ணுக்கு கொஞ்சம் இருக்கும். பெண்ணுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் விரும்பிடுவா, ஓடி போகிறதுக்கும் தயாராக இருப்பா. ஆனால் இவருடைய படங்களில் அது ஆணுக்கு இருந்தது அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அட்டைக்கத்தியாக சித்தரித்து உருவாக்கின காட்சிகள் ரொம்ப அது முழுக்க ஒரு ரயில் பயணம் தான். அந்த படமே ஒரு ரயில் பயணங்கள் தான் முக்கியமான காட்சிகள் எல்லாமே இருக்கும். ரயில் நிலையம், ரயில் பெட்டிகள், அப்படி ஒரு அப்படியே படம் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அங்கே தொடங்கினது. அப்புறம் சென்னை அப்படின்னாக்க நீங்கள் தென் சென்னை இல்லை, வட சென்னை, அதை மெட்ராஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற அந்த மெட்ராஸ் அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு இருந்த அந்த இது இப்போ இருக்கிற டி நகரோ அது இல்லை. வட சென்னைக்குள்ளே என்ன இருக்குது, அதனுடைய அரசியல் என்ன, அந்த அரசியலை தீர்மானிக்கிறது தென் சென்னையாக இருக்குது. அதையும் சொல்கிறார் அவர். வட சென்னையினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல தென் சென்னையினுடைய மனிதர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க இவங்க சொல்கிறத கேட்குறவங்களா இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற வாழ்வியல் என்ன, அந்த வாழ்வியலை பேசுகிறதுக்கு அவர் ரொம்ப அற்புதமாக தேர்வு செஞ்சது ஒரு கால்பந்து விளையாடுறவங்க, அப்புறம் அது மூலமாக வேலை தேடிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு உதிரியான மனிதர்களுக்குள்ளே இருக்க நெருக்கம்.
அதுக்குள்ளே வந்து ஜாதி வேறுபாடுகள் இருந்தால் கூட அது ஒரு முக்கியம் இல்லை. வட சென்னையில் வேறுபட்ட ஜாதிகள் வாழ்கிறாங்க இருந்தால் கூட அது ஒரு 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 கிராமத்து சேரி மாதிரி இல்லை. கிராமத்து சேரி அப்படிங்கிறது தனித்தனி ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த வட சென்னையினுடைய சேரி அப்படிங்கிறது வந்து உழைக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த சேரி. அதுக்குள்ளே நட்பு இருக்குது, அன்பு இருக்குது, அப்புறம் காதல் இருக்குது, நேசம் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற அதுக்குள்ளே ஒரு நாயகன் நாயகி அப்படிங்கிற காதல் அப்படி ஒரு நல்ல நகர்த்தியிருப்பார். இப்போ அட்டகத்தினுடைய இன்னொரு தொடர்ச்சி மெட்ராஸ். ஆனால் பின்னணி அது வந்து முதல் படம் எனக்கு தெரியாத வந்து திருவள்ளூர் பகுதியிலிருந்து இங்கே வர்றது, சென்னைக்கு வந்து போகிற ஒரு இளைஞனும் யுவதியும். இது உள்ள சென்னையில் வாழ்கிற ஒரு மனிதர்கள், அதுக்குள்ள அப்படி ஒரு காதல். அப்போ இந்த 2 படமும் இந்த தமிழ் சினிமா அடையாளப்படுத்தாத காதலன் காதலிகள், அதுக்கான பின்னணிகள். அப்படி ஒரு அழகியலோட தேர்வு செஞ்ச இயக்குனர் வந்து நேரடியாக வேற ஒரு தளத்துக்கு மாறுறார். அப்படி வேறொரு தளத்துக்கு மாறுறதுக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து நடிகருக்கான படத்தை எடுக்கிறவராக மாறுறார். அதுக்கு வரைக்கும் வந்து அவர் இயக்குனருக்கான படங்கள் தான். அட்டகத்தையும் மெட்ராஸும் ஒரு திரைக்கதை, அதில் நடிகர் கார்த்தி நடிச்சிருந்தா கூட அட்டகத்தியில் அவர் முதல்ல யாருன்னே தெரியாத ஒரு நடிகர். அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ முக்கியமான ஒரு நடிகராக மாறி இருக்கார். அட்டகத்தி பிறகு மெட்ராஸில் வந்த கார்த்தி அதுக்கு முன்னாடியே பெரிய நடிகராக அறியப்பட்டவர், நல்ல நடிகராக கூட அறியப்பட்டவர். அதுக்குள்ளே அவர் வந்து நடிக்க வைக்கிறார். ஆனால் அதுக்கடுத்து ஒரு பெரிய நடிகருக்கான கதை உருவாக்குறார். ஆனால் நடிகருக்கான கதை உருவாக்குனாக்க வழக்கமான ரஜினிகாந்த் படம் கிடையாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்த ரஜினிகாந்தோட ஹீரோ, சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அறியப்பட்ட ரஜினிகாந்துக்கு இந்த 2 படமும் வேறொரு அடையாளத்தை உருவாக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரஜினிகாந்துக்கு ஜாதி அடையாளம் இருக்காது, மத அடையாளம் இருக்காது, ஆனால் ஒரு லும்பன் அடையாளம் இருக்கும், உதிரி அடையாளம் இருக்கும். நீங்கள் பாட்சா, அதுக்கு முன்னே எல்லா படத்தையும் நீங்கள் அப்படி தான் வந்து நம்முடைய இயக்கங்கள் கொடுத்தாங்க. ஆனால் ரஞ்சித் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு இந்த பின்னணியை கொடுக்குறார். ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்குள்ளேருந்து வர்ற ஒரு நாயகன், ஒடுக்கப்பட்ட குறிப்பாக ஜாதி அடையாளத்தோடு இருந்து அதுக்குள்ளேருந்து வர்ற ஒரு நாயகனுடைய வருகை, அந்த அடையாளத்தை வந்து 2 படத்துலையும். ஒன்று வந்து கபாலி வந்து இங்கேருந்து மலேசியா போய் மலேசியாவில் அங்கே இருக்கிற மனிதர்களுக்காக போராட்ட குரல்கள்லாம் கொடுத்து எமர்ஜ் ஆகி வந்த ஒரு ஆள். இது அதே மாதிரி இங்கே வந்து எப்படி வெளியிலேருந்து சென்னைக்கு வந்த மாதிரி இந்த அடுத்த 2 படமும் ரஜினிகாந்துக்காக எடுக்கப்பட்ட படங்கள் வந்து வேறு ஸ்பேஸ். அது ஒன்று வந்து மலேசியா, இன்னொரு படம் வந்து மும்பை. அது தாராவியோட கதை. அது ஏற்கனவே தாராவி பற்றி இப்போ நாயகன்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த வேறொரு இடத்துக்குள்ளே போய் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள், அவர் இங்கேருந்து போன இடம்பெயர்ந்த தமிழர்கள் யார் இடம்பெயர்ந்தாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இன்றைக்கி ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது மைக்ரேஷன், தமிழ் மைக்ரேஷன் பற்றி பேசுகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான் இந்த மைக்ரேஷன் நடந்திருக்கு. இலங்கைக்கு தேயிலை தோட்டத்துக்கு போன தென் மாவட்டத்து மனிதர்களை பற்றி புனிதபித்தன் எழுதியிருக்கார். அவருடைய கதைகள்லாம் நம்ம வந்து படிக்கலாம். அதே மாதிரி வந்து இவர் கூட எழுதியிருக்கார், நாஞ்சல் நாடன் கூட எழுதியிருக்கார். அப்புறம் தேயிலை தோட்டங்களுக்கு தான் நிறைய இடம் பெயர்ந்திருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் அவங்களுடைய இங்கிருந்து ஆற்றில் கொண்டு போனது இலங்கைக்கு தேயிலை தோட்டம், மலேசியாவுக்கு ரப்பர் தோட்டம், இன்னும் மொரிஷியஸ்க்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. கரும்பு தோட்டத்தில் பாரதியெல்லாம் பாடியிருக்காரு. அதை மாதிரி வந்து இந்த இன்னைக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து டயஸ்போரான்னு இலங்கை எழுத்தாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை இப்போ போர் காரணமாக வெளியே போனோம். இங்கே வந்து காலனியம் தன்னுடைய பொருளாதார தேவைக்காக இந்தியாவினுடைய உழைக்கிற மனிதர்களை, குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை பிறந்த மனிதர்களை கப்பலில் ஏற்றி அனுப்பியிருக்காங்க. பல நாள்கள் கப்பலில் போயிட்டே இருந்திருக்காங்க. அதை பற்றி நமக்கு தமிழில் சிங்காரம் மாதிரியான நாவலாசிரியர்கள் கூட எழுதியிருக்காங்க. அது அப்படியே சினிமாவாக வந்து இவருடைய சினிமாவில் வந்து இங்கேயும் இப்போ இந்தியாவுக்குள்ளே அதிகமாக புலம்பெயர்ந்து போனது வந்து தாராவியில் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து பெரிய ஜனத்தொகையோட 2-3 எம்எல்ஏ கூட ஜெயிக்கிற அளவுக்கு அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி போன அந்த இடப்பெயர்ச்சி மைக்ரேஷன் வந்து பேசுகிறார்.
அவருடைய படங்களில் மைக்ரேஷன் வந்து தொடர்ந்து இருக்குது. அதாவது அவருடைய கதாபாத்திரங்களுக்கு நிலையான கதாபாத்திரங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது முதல் படத்துலேருந்து அப்படி தான் இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது அப்படியே வந்து நகருது. அப்போ கபாலிக்கும் காலாவுக்கும் அந்த ஒரு அதுக்கு வந்து ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அடையாளத்தையும் மாற்றிட்டார். ஆனால் அவர் விரும்பி தான் நடிச்சிருப்பார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு தேவை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய வந்து அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இது வந்து திரும்பவும் ரஜினிகாந்துக்கு ஒரு அடையாளத்தை வந்து கொடுக்குது. அப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்கறது மூலமாக தலித் அரசியல் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறதுக்கு ரஜினிகாந்தும் பயன்படுத்துகிறார். ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஏன்னா இங்கே அந்த மாதிரியான ஆளுமைகள் இங்கே இருக்காங்க. வட சென்னையில் அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க. அது நேரடியாக நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அந்த படத்தை பார்க்குற பார்வையாளர்களுக்கு இவர் தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தவர் ஒரு வரலாற்று கதாபாத்திரங்கள் தான். வரலாற்று கதாபாத்திரங்கள் தான் வந்து கபாலியாகவும் காலாவாகவும் வந்து மாற்றுறார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வெறும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்த படங்கள் ஏற்கனவே முன்ன நான் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு வட்டார சினிமாவிலிருந்து ஒரு இடப்பெயர்வு சினிமாவாக வந்து மாற்றுறார். அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து வட சென்னையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. அவருடைய படங்களுடைய பீரியடை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பித்து கொஞ்சம் பின்னாடி தான் போவார். அது போனார்னா அது பெரும்பாலும் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கு போவார். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த காலனிய காலம். ஏன்னா காலனிய காலத்து தமிழ்நாட்டு வாழ்க்கையில் நிறைய சோசியல் மொபிலிட்டி இருக்குது. குறிப்பாக வந்து கல்வி வருது, அப்புறம் மருத்துவம் வருது, அப்புறம் வேலை வாய்ப்புகள் வருது. அதில் அதிகமாக பலன் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படிக்கக்கூடாது, அரசாங்க வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்ட மனிதர்கள் தான். அவங்கள வந்து இந்த பிரிட்டிஷ் காலனி ஆட்சியாளர்கள் வந்து கொஞ்சம் உண்மையிலே அவங்க வந்து மேலே ஏற்றி விட்டவங்க. அந்த இதுக்காக அங்கே போவார். சரியாக கவனித்து வந்து அவருடைய படங்கள் வந்து பேசுது. பின்னோக்கி போகிறதில்ல இங்கெல்லாம். அதுக்குள்ளே ஒரு இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு விளையாட்டு, இந்த சார்பட்டா பரம்பரை. எனக்கு அவருடைய படங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து சார்பட்டா பரம்பரை தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அகமும் புறமுமான ஒரு ஒரு வன்மம், முரண், அதே நேரத்தில் விட்டு கொடுக்கறது, இந்த குருவை நேசிக்கிறது, அதனுடைய கற்றுக்கிறது, இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத. அப்புறம் விளையாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய விளையாட்டு ஒரு மனிதனை எப்படி பிரம்மாண்டமாக விரிய வைக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இது முன்ன வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. கிளாசிக்கல் ட்ரெடிஷனில் கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிறதுல இருக்கிற விதந்து பேசக்கூடிய ஒரு இந்தியன் ஃபில்ம்ஸ் இருக்குது. சான்ஸ்கிரிட்லேயே ஃபில்ம்லாம் இருக்குது. இந்தியில் படங்கள் இருக்குது. தமிழில் கூட அப்படி படங்கள் வந்திருக்கு. அதாவது குரு சிஷ்யன் கற்றுக்கொள்ளுதல், அதை வந்து மதித்தல். நீங்கள் வந்து மோகமுள்ள கூட அது உண்டு. ஏன்னா கர்நாடக சங்கீதம் அந்த விஷயங்கள்லாம். இந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷனை விடவும் ரொம்ப ஒரு நுட்பமான குரு சிஷ்ய பாரம்பரியமும் அதனுடைய பிரம்மாண்டமும் வந்து இருக்குங்கிறத அந்த சார்பட்டா பரம்பரைங்கிற படத்தில் வந்து குத்துச்சண்டை, அந்த குத்துச்சட்டையை வந்து பிரபல்யமாக்குனது வந்து பிரிட்டிஷ் காலம்தான். ஏன்னா அது குறிப்பாக சென்னையில் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய இதெல்லாம் அமைப்புகள் கிளப்புகள்லாம் இருக்குது. அதை கரெக்டாக எடுத்து அதை வந்து ஒரு படமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து அது ரொம்ப ஒரு மைக்ரோ ஃபில்ம். அதான் மேக்ரோ ஃபில்ம்லேருந்து ஒரு மைக்ரோ ஃபில்ம். அந்த மைக்ரோ ஃபில்ம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தின அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடையில ஒரு படம் வந்தது. அந்த படம் சரியாக ஓடலை, நட்சத்திரங்கள் நகர்கின்றன. அது ஒரு மேக்கிங்கில் வந்து இந்த நல்ல படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாது. இந்த கதாபாத்திரம் இந்த இது அப்படின்னு எதையும் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் எப்படி வந்து வானத்தில் நட்சத்திரங்கள் நிறைய இருந்துருக்கு, அது ஒரு இடத்துல இல்லை, நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த படிமம் இருக்குல்ல, அந்த படிமத்தை இங்கே மனிதர்களுக்குள்ளே கொண்டு வர அது வந்து இங்கே ஆடியன்ஸுக்கு சரியாக ரீச் ஆகலை. ஒருவேளை அது கம்யூனிகேஷன் அதை எடுத்துக்கிட்ட முறையிலையும் சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அறியப்பட்ட நடிகர்களை வச்சு எடுத்திருந்தால் நல்லா போயிருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான முக்கியமான முயற்சி அதுக்கு பிறகு வந்து அடுத்த வந்து நீங்கள் தங்கலான்னு இன்னொரு பெரிய ஒரு பாய்ச்சல் அது.
ஏன்னா உலகம் முழுக்க வந்து இந்த தங்கத்தை தேடுறதும் அதை அடைகிறதும் அதை வந்து தங்களுடையதாக ஆக்குறதும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஏன்னா மொத்த மனித உள்ள வரலாறுலேயே தங்கத்தை தேடி போன இந்த கோல்ட் ரஷ் எல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதை இங்கே கொண்டு வர, ஏன்னா பொதுவாக வந்து தங்கத்தை தேடுறது தனி மனிதர்கள்லாம் தேடி இருக்காங்க. நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டினாக்கா உள்ளே வந்து புதையல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை தேடினாக்க நம்ம எடுத்தால் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா அது வந்து கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அரசுக்கு சொன்னோங்கிற அந்த விஷயத்தை அதை தேடுறதுக்காக வந்து ஒரு மனிதர்களை இடம்பெயர்றாங்க. அதுலேயும் திரும்பவும் இந்த இடம்பெயர்வு தான். இங்கே குறிப்பாக வந்து ராணிப்பேட்டை அந்த பகுதியில் இருந்த மனிதர்கள் கோலார் தங்க வயல் அங்கே போய் எப்படி வந்து தேடினாங்க, அதை கண்டடைஞ்சாங்க அப்படிங்கிறதுல ஒரு மித்தாலஜி, ஒரு பௌத்த தொன்மம் ஒன்று இருக்குது. ஏன்னா பௌத்த தொன்மத்தில் ஒரு பெண் கடவுள் இந்த மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கா. அவள் வந்து இந்த தங்க வயலுடைய காவலாளி மாதிரி இருக்கா. அவள்கிட்ட ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை இவங்கிட்ட தான் சொல்கிறா. ஆனால் அதை இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, அவனுடைய முதலாளிகள் பயன்படுத்தி இவனை ஏமாற்றிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த மித்தாலஜி பௌத்த தொன்மத்தையும் இந்த சமகால ஆங்கிலேய காலகட்டத்து வாழ்க்கை முறையும் இணைச்சது அப்படிங்கிற முறையில் தங்கலான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அது ஒரு அப்போ ஆங்கிலேயர்களை இங்கே இன்னொரு பார்வையில் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் தங்கலான்ல. ஆமாம் ஆமாம். என்ன ஆனால் அதுலேயும் வந்து ஆங்கிலேயர்களை இது இப்போ ஒரு விதமாக ஏற்கிற மனநிலை இருக்கும். குறிப்பாக வந்து இப்போ ஜாக்கெட்டே போடாமல் இருந்தவங்களுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்ததுங்கிற ஒரு பெரிய நல்ல சீன் அது. அது அங்கிருந்த பெண்கள் பூரா வந்து ஏன்னா இப்போ ஜாக்கெட்டு போடக்கூடாதுன்னு மறுக்கிற ஆட்களாக வந்து இங்கே இந்திய நிலப்புற பண்ணையார்கள் இருக்காங்க. அந்த பகுதியினுடைய பண்ணையார்கள் வந்து ஒடுக்கிறவங்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் லிபரேட் பண்ணுறாங்க, இதுக்கு அனுமதிக்கிறவங்களாக இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் தனி மனித வாழ்க்கையில் ஒரு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு நாகரிகமடைய செஞ்சவங்களா மேலே கொண்டு வந்தவங்களாக ஆங்கிலேயர்களை காமிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அது காலனியும் சுரண்டுச்சுன்னு சொல்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்ச தங்கத்தை இவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு சுரண்டல் அரசாங்கம். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, இவங்களுக்கும் சில விஷயங்களை அதையும் செஞ்சது அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளேயும் பயணம் செஞ்ச ஒரு படம் அது தங்கலான். இப்படி ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தை மாதிரி பாரதி ராஜா ஒரு விதமான பயணம் பண்ணார். பாரதி ராஜாவோட படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக மாற்றம் அல்லது விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து உள்ளிருந்து வராது. அது ரெண்டு இருக்கும். உள்ளிருந்து வரணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். இல்லை உள்ளிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒரு இறுக்கமான மூடுண்ட ஜாதிய சமூகம். அதுக்கு வந்து ஏதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ், இப்போ குறிப்பாக வந்து ஒரு 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 இது அடித்தாக்க தான் நகருங்கிற அந்த நியூட்டனுடைய விதி மாதிரி வந்து ஒன்று தாக்கினா தான் அடுத்த நகர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் அவருடைய படங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் வெளியேருந்து வருவார். ஒவ்வொரு படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரம் வெளியிலேருந்து வரும். அந்த வெளியிலேருந்து வர்ற கதாபாத்திரம் முழுக்க மாற்றத்தை தான் உண்டு பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இதை ஒரு ஆட்டி பார்க்குது, அதை நகர்த்தும் ஏதோ ஒன்று பக்கம் நகர்த்துது. இது நகர்த்துறது மூலமாக உள்ள மாற்றங்கள் நடக்கும். அப்படி தான் அவருடைய படங்களை நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி 16 வயதிலே ஒரு டாக்டர் வராரு. அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பள்ளிப்படி முடித்த பெண் மேலே விருப்பம் இல்லை, அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிறோன்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு இன்னசென்ட்டாக அதை ஏற்றுக்கிறதுனால என்ன நடக்குது, வெளியில் வந்த ஒரு கல்வி கற்ற ஒருத்தன் வந்து தப்பான வழிகளுக்கு முயற்சி பண்ணும்போது அது வழியாக அவங்களுடைய அவேர்னஸ், இன்னர் அவேர்னஸ் உண்டாகுது. அந்த அம்மா அது வரைக்கும் இருந்த அம்மா இல்லை. அப்போ கூடயே வேலை பார்க்குற சப்பானியை வந்து ஏற்றுக்கிறவன் இந்த டாக்டர் இப்படி செய்கிறேன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அம்மாவுக்கு நடந்த மாற்றம், அந்த பெண்ணுக்கு நடந்த மாற்றத்துக்கு காரணம் இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது அப்போ அதை வந்து அப்படியே வருகிறார். அதை அப்படியே ஒருவேளை வந்து இதெல்லாம் நடக்கலைன்னாக்க பரட்டையை கூட அவர் வந்து ஏற்று இருந்துருக்கலாம். ஆனால் இதுதான் இந்த வெளியே இருக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன கிழக்கு முறையில் வெளியிலே முறையில் அப்படிதான். ஏன்னா எல்லாத்துலேயும் எனக்கு வெளியே இருந்து வராங்க. புதிய வார்ப்புகள் ஒரு ஆசிரியராக வந்து பாக்கியராஜ் வருவார். இப்படியே வந்து ஒரு முதல் 3 படமும்
இந்த ஐடியா வச்சு தான் அவர் படம் எடுக்கிறார். அவர் பாரதி ராஜாவோட ஆரம்பகால அடையாளம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சக்தி, ஒரு ஒரு ஏதோ ஒன்று புதுசு, ஒரு புதிய விஷயம் இந்த கிராம வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சா அது மாறும் அப்படிங்கிறத முதல் 3 படங்களில் ரொம்ப தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறார். அதுக்கு பிறகு வந்து அவருடைய அந்த சிவப்பு ரோஜாக்கள், நிறம் மாறாத பூக்கள், இதெல்லாம் வந்து அவர் தன்னை வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வெறும் கிராமத்து இயக்குனர் அப்படிங்கிற அடையாளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக செஞ்ச முயற்சி. ஆனால் அதுலேயே பர்ஃபெக்ட் பண்ணார். சிவப்பு ரோஜாக்கள்லாம் வந்து இந்த மாதிரியான துப்பறியும் சினிமாவில் குறிப்பாக அந்த க்ரைம் நடந்தால் இந்த க்ரைமுக்கான காரணங்கள், இந்த குற்றங்களுக்கு பின்னணி இருக்கக்கூடிய தனி மனித உளவியல் சிக்கல், அதை வந்து பேசின முக்கியமான சினிமா. அதுக்கு முன்னாடி பேசியிருக்கு. ஆனால் இதை மாதிரி வந்து மேக்கிங்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபில்ம் அது. அதுக்கு முக்கியமான அவருக்கு ஒரு கிராமிய படங்களுக்கு இணையான மேக்கிங். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்து கதை சொல்லி இல்லை, நான் ஒரு டைரக்டர், எனக்கு சினிமா நல்லா தெரியும் அப்படின்னு நல்லா எனக்கு எல்லா விதமான சினிமாவும் தெரியும்னு சொல்லணுங்கிறதுக்கு தயாரித்த நல்ல படம் அது சிவப்பு ரோஜாக்கள். அது திரைப்படங்களோட அழகியல் எப்படிப்பட்ட? அந்த அழகியல் வந்து அவர் வந்து மற்ற படங்கள்லாம் அவர் நம்ம சொல்கிற மாதிரி எல்லா கதாபாத்திரங்களையும் ஸ்பேஸில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். வட்டார சினிமாவாக இருந்தாலும் சரி, நகரத்து சினிமாவாக இருந்தாலும் சரி, எல்லா ஃப்ரேமையும் வந்து அந்த பாத்திரங்களை மையப்படுத்தாமல் ஒரு பெரும் பரப்புக்குள்ளே மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறது அவருடைய எல்லா சினிமாவிலையும் இருக்குது. ஆரம்ப சினிமாவில் இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பெண்களை வந்து ரொம்ப ஒரு அழகியல் ரீதியாக காமிச்சார். உண்மையிலே அதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம எந்த சினிமாவிலையும் நாயகிகளை வந்து இருப்பாங்க, ஆனால் இவங்களுடைய சார்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இவருடைய படங்களில் வந்து தனித்தன்மை கொண்ட நாயகிகள். உண்மையிலே அவர் காட்டியது போல் அந்த பெண்களை யாராலும் காட்சிப்படுத்த உடல் ரீதியான அழகியல், கதாபாத்திரத்தினுடைய உளவியல் ரீதியான அழகியல் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம். நீங்கள் இன்னும் சொல்ல, அதாவது வந்து பொதுவாக ஒரு நாடகத்தில் ஒரு லாஜோஸ் எக்ரின்னு ஒரு பெரிய ட்ராமாட்டிஸ்ட் இருக்கான். அவன் இந்த ஆர்ட் ஆஃப் ட்ராமாட்டிக் ரைட்டிங்னு ஒரு புக் எழுதியிருக்கான். போலந்து ஆள். அவன் வந்து 3 விதமான தன்மை இருக்குது ஒரு கேரக்டருக்குள்ள. உடல், அப்புறம் வந்து சோசியல், அது சமூக அடையாளம், அப்புறம் உளவியல் அடையாளம். இந்த 3ஐயும் உருவாக்கணும். ஒரு கதாபாத்திரத்துக்கு இந்த 3ஐயும் உருவாக்குற ஆள் தான் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லுவான். இதில் ரொம்ப கவனமாக செஞ்சவர் அவர் தான் பாரதி ராஜா. ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாலச்சந்தருடைய படங்களில் முழுக்க உளவியல் தான். அவருடைய எல்லா கதாபாத்திரமும் வந்து உளவியல் பிரச்சனைகள்லாம் இருக்கும், மற்ற விஷயங்களை அவர் கவனிக்க மாட்டார். ஆனால் பாரதி ராஜாவோட அழகியல்ங்கிறது வந்து இந்த கேரக்டரைசேஷன், பாத்திரமாக்கல்ல ஒரு கதாபாத்திரம் இல்லை. நீங்கள் இப்போ முதல் படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முக்கியமான கதாபாத்திரம். ரஜினி நினைச்ச பரட்டை ஒரு 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 எல்லா 3 டைமென்ஷன் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த குருவம்மாள் அப்படி தான், சப்பானி, டாக்டர், நீங்கள் எதையுமே வந்து சும்மா இல்லை, எல்லாமே மைய கதாபாத்திரங்கள் மாதிரி இருக்கும். அப்படி படம் உண்டாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நாயகன் நாயகியை தான் முக்கியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் சில படம் நாயகனை மட்டும்தான் எடுப்பாங்க. எம்ஜிஆருடைய படங்களாக இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசன் படமாக இருந்தாலும் சரி, நாயக பாத்திரத்துக்காக முதன்மையாக வளர்த்து அதை பற்றியே எழுதுவாங்க. ஆனால் இவர் தான் வந்து முதல்ல ஒரு படத்துக்குள்ள எல்லா கதாபாத்திரங்களும் முக்கியம். அதுக்கு எப்படி வந்து இந்த அப்புறம் எல்லா பாத்திரங்களுக்கும் ஒரு டீட்டெயிலிங், அதான் அந்த 3 முப்பரிமாணம் சொல்கிறது. உடல் அடையாளம், சமூக அடையாளம், உளவியல் அடையாளம். இது 3 சம அளவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து உருவாக்குறார். அதில் ரொம்ப நல்லா வந்தது வந்து சிவப்பு ரோஜாக்கள் முக்கியமான படம் சொல்லுவோம். சிவப்பு அவர் ஒரு ஆள் தான், ஆனால் அவனால் எதுவாகக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் பேக்ரவுண்ட் கொடுப்பார். சும்மா ஒரு பெண் வந்தான்னு சொல்கிறதில்ல, அவள் எந்த பின்னணியிலேருந்து வந்தா, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் கொடுப்பார். அந்த டீட்டெயிலோடு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயந்தான் அவருடைய படம். இந்த டீட்டெயிலில் நீங்கள் அதனுடைய உச்சம் தான் வந்து முதல் மரியாதை. அவருடைய படைப்பினுடைய ஒரு உச்சமாக முதல் மரியாதை. முதல் மரியாதையில் வந்து இந்த உளவியல் ரீதியாக கணவனுக்கும் மனைவிக்கும் பொருத்தம் இல்லை, எப்பயுமே வந்து சேராதவங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வடிவுக்கரசி சிவாஜி கணேசன் கதாபாத்திரத்து மூலமாக பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதனுடைய அந்த முடிச்சு தான் மொத்த சினிமாவும். இன்னும் அதில் வந்து வேறு ஒன்றும் செஞ்சிருப்பார். அதாவது வந்து நம்முடைய தமிழ் மரபுக்குள்ளே
காதல் அப்படிங்கிறது எந்த வயசுலையும் காதல் வரும். அது உடல் சார்ந்தது இல்லை, அந்த காதல்ங்கிறது வந்து வேறு விஷயங்களால் உங்களுக்கு சொந்த குடும்ப வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று இன்னொரு இடத்துல கிடைக்கிற போது அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் 2-3 படங்கள் வந்துச்சு. ஆனால் அதில் இதுதான் பிரமாதம். சிந்து பைரவியும் ஏறத்தால் இதுதான் அதே நேரத்தில் வந்தது. ஆனால் இந்த அழகியலோடு அவர் சொல்லலை. நான் இப்போ திரும்ப அதான் சொல்கிறேன், பாரதி ராஜாவோட உச்சம் முதல் மரியாதை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஞ்சித்துக்கு எப்படி சார்பட்ட பரம்பரையை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி முதல் மரியாதை பாரதி. அது ரொம்ப அதனுடைய பட உருவாக்கத்தினுடைய எல்லா தன்மையிலும் இந்த படம் ஆக்கின நிவாஸோட விஷயம், வைரமுத்து எழுதின பாடல்கள், அந்த படத்துக்கு நல்ல பொருத்தமான பாடல்கள். அது நான் பல நேரங்களில் வைரமுத்து வந்து கவிஞரான்னு சொல்ல மாட்டேன், சரி, ஏன்னா அவர் பாடலாசிரியர் தான். ஆனால் அதில் கவித்துவமிக்க, அதை தனியாக நீங்கள் புக்கில் படித்தா கூட அவ்வளோ நுட்பமாக இருக்கும், அப்படி எழுதியிருப்பார். அப்போ எல்லாமே கூடி நின்ற ஒரு படம் அப்படின்னு. எப்பயுமே ஒரு நல்ல சினிமாங்கிறது வந்து எல்லா அம்சங்களும் மிகையாக இல்லாமல் அதுக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த பொருத்தம் கூடுற சினிமா தான் நல்ல சினிமா. நான் ஏன் சார்பட்டா பரம்பரையை சொல்கிறேன் அப்படின்னா அதில் இந்த தன்மை இருக்கு. இதுவும் அப்படி தான். அப்படி ஒவ்வொரு இயக்குனருக்கும் வந்து அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் மணிரத்னத்துக்கு அவருடைய உச்சம் வந்து நாயகன் தான். சரிங்க. ஏன்னா அப்படி உச்சம் 1-2 படங்கள் இருக்குது, ஆனால் நாயகன் தான். அப்படி உச்சமான படத்தை வந்து முதல் மரியாதையில் வந்து கொண்டு வராங்க. ஐயா, நிச்சயமாக இப்போ அரங்கத்திற்கு வந்து மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் ரஞ்சித்தினுடைய திரைப்படங்கள், அது பேசுகின்ற கருப்பொருள், பாரதி ராஜாவினுடைய திரைப்படங்கள், அதன் அழகியல் என்று பல்வேறு விஷயங்களை எங்களுடன் விரிவாக உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி.